எல்லாருக்கும் ஹாய், ஐ எம் பேக் வித் another வீடியோ. ஜாலியாக இருக்குது எனக்கு நிறைய கிரிக்கெட் பேசினா. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க. கொஞ்சம் இன்றைக்கி எப்படி சொல்லலாம்னா, இத்தனை நாள் ஃபுல்லாக ஒன் சைடாக இருந்துச்சு. இன்றைக்கி டைட்டான ஒன் சைட் மேட்சாக இருந்துச்சு. லைக் கடைசி ஒரு 3-4 ஓவர் வந்து எங்கடா சோக் ஆகி எதை ஆகிட போகிறீங்கன்ற ஒரு பயம் இருந்துச்சு தவிர, பட் இட் வாஸ் பஞ்சாபோட மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து. ஸ்குவாட்லேயே ரெண்டு 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 டீம் ஸ்குவாட்லேயுமே நான் எதிர்பார்த்த ஒரு சேஞ்சஸ் லைட்டாக பிட் ஷாக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் ஹோல்டரை காணும். ஹோல்டர் எங்கடா அப்படின்னா, இல்லை நாங்கள் ரப்படா தான் ஆட வைப்போம் அப்படின்னாங்க. சரி, ரப்படா ஆட வச்சு ரப்பா 34 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். சரிடா, ஹோல்டர் இடத்துல யார் ஆட வைக்க போகிறீங்க? என்ன உங்களுக்கு தான் பேட்டிங்கே இல்லையே. கில்லு, சுதர்ஷன் பட்லருக்கு அப்புறம் ஃபிலிப்ஸு. சரி, ஃபிலிப்ஸ் வந்து நியூ டு ஐபிஎல் இப்போ நல்லா ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 4 விக்கெட்டோ 3 விக்கெட் வந்து யாரும் எடுப்பீங்கன்னு பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, ஷாருக் கான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. வாஷிங்டன் சுந்தரும் ஷாருக் கானும் நல்ல பிளேயர்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல. பட் 2 பேரும் வேறு வேறு டீமுக்கு அந்த அந்த நம்பர் 6 நம்பர் 7 பொசிஷனில் ஆடுறது பிளேயர்ஸ். நம்பர் 7 2 பேரும் லைனாக அனுப்பி ரன்னே வரல. அதுக்கப்புறம் டெத்தில் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே ஸ்டாக்னட்டாக நின்ட்டாங்க. இவ்வளோதான் அப்படின்னு. ஹர்ஷ்தீப் சிங்கே போங்கடா ஒரு 10 ரன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி ஒரு மணி நேரமாக போட்டுட்டு இருந்தார். அது வரைக்குமே ரன்னே வரல எங்கேயுமே. ஸோ பட்லர் ஒரு ஷாட் வச்சார் ஃபுல் மிட் விக்கெட். நான் நினச்சேன் பட்லர் பேக் ரன் அவுட் ஆகிட்டார். அப்புறம் ஸோ இது பவரே இல்லை. இப்போ இந்த 3 பேரும் தான் போன வருஷத்துலேருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 3 பேர் அடிக்கலைன்னா அந்த டீமால் ஒரு 170 கூட அடிக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ரன்னு வரல. யாரை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு தெரியல. குஜராத் டைட்டன்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஹோல்டர் ஆட வைக்கணும்னு எனக்கு தோணுது. லெட்ஸ் சி. பட் பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங்காக இருந்தாலும் பேட்டிங்காக இருந்தாலும் அந்த கண்டிஷனை நல்லா அசஸ் பண்ணி ஸ்லோவர் பால்ஸ் நிறைய போட்டு சூப்பராக விளாட்னாங்க. ஸோ மார்க்கோ யான்சன் பிக் ஆஃப் த பவுலர்ஸ் 4 ஓவர் 20 ரன் தான் கொடுத்து விக்கெட் எடுத்து மனுஷன். இந்த பக்கம் வைஷாக் விஜயகுமார் 3 விக்கெட் சூப்பராக போட்டார். ஸ்லோவர் பால்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக விழுந்துச்சு. எல்லாமே லைனில் விழுந்துச்சு. ஸோ எதுவுமே வந்து பெருசாக இல்லை. ஹர்ஷ்தீப் சிங்குக்கு பேட் டே, ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப நேரமாக போட்டுருந்தா 20 ஆகணும். சரி, ஓவர் முடிட்டோம், போய் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சா போட்டுனே இருந்தார் ஒரு பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷமானு வச்சுப்போமே. ஸோ நான் நினச்சது கூப்பர் கார்னலி வந்து பவுலிங்காக போடுவார்னு. பட் அது நடக்கலை. அவரை அப்புறம் வச்சுக்கிறேன். அவரை பற்றி அப்புறம் பேசுகிறேன். சஹாலுமே டீசெண்டாக போட்டு ரன் கண்டெயின் பண்ணி விக்கெட் எடுத்துகிட்டு எல்லாருமே அவங்க வேலையை பர்ஃபெக்டாக பார்த்தாங்க பஞ்சாப் பவுலிங்குமே. ஸோ பட் பேட்டிங் த மேட்ச் வின்னிங் நாக் கூப்பர் கார்னலி தான் இன்றைக்கி என்னோடய வைஸ் கேப்டனும் கூட. ஸோ இந்த மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அவர் அடிக்கும் போதே நான் ப்ரிடிக்ட் பண்ணதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு மாதிரி குஷியாக இருந்துச்சு. சூப்பராக விளாண்டாரு கூப்பர் கார்னலி. இன்றைக்கி அந்த ப்ரெஷர் அவர் அப்சர்வ் பண்ணி நான் கடிச்சிருக்கேன் என்ன ஆடுறேன்னு சொல்லிட்டு சூப்பரான நாக்கு. ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆடினார். நிறைய சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் ஓடினார். எங்கேயுமே வந்து இல்லை நான் 6 மட்டும் தான் அடி பண்ணுற மாதிரி இல்லை. 6 வந்தால் பேட் பாலாக நான் அடிக்கிறேன், மற்றபடி நான் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸ்ட்ரைக்கை. அதை தான் மற்ற பஞ்சாப் பிளேயர்ஸ் பண்ணாமல் அடிக்க போய் அவுட் ஆனாங்க. எதுக்கு நடுவில் வந்து எல்லாம் 120 போனாங்கன்னே தெரியாத மாதிரி. என்னடா சும்மா நின்றுருந்தாலே அடிச்சிருக்கலாம். அது சும்மா 7 விக்கெட் விட்டு வராங்க போகிறாங்க. ஷேர் இதுக்கு அப்புறம் வந்தார் நேஹல் வதரா, கொடுத்துட்டு போயிட்டார். சஷாங்க் வந்தான் போனான். ஸ்டாயினிஸ் வந்தார் போனார். யான்சன் வந்து ஒரு 6 எங்கேயோ அடிச்சுட்டு அடுத்த பால் போயிட்டார். அதான் அவங்களால அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருந்தால் அங்கேயே முடிஞ்சிருக்கும் மேட்ச். தேவையில்லாமல் குஜராத் டைட்டன்ஸ் ஒரு ஹோப் வேறு கொடுத்து அதுக்கப்புறமா ரொம்ப டைட்டாக போச்சு. கொஞ்சம் நல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கூப்பர் கார்னலி சூப்பர் விளாண்டாரு. பஞ்சாப்க்கு இந்த இயர்லி விக்கெட்ஸ் அந்த நடுவில் விக்கெட் ஷூட்றது தான் ஒரு விஷயம். பிரியான்சாரியா கிட்டேருந்து ரன் வரல டொமஸ்டிக்லேருந்து. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. மற்றபடி சிம்ரனோட செம்மையான கேமியோன்னு சொல்ல மாதிரி நல்ல 34 ரன்ஸ் அடிச்சார் நினைக்கிறேன் பவர் பிளேயில். சூப்பராக விளாண்டார் அவர். ஸோ இட்ஸ் ஆல் ஓவர் பஞ்சாப் ஒரு விக்கெட்டோட தொடங்கியிருக்காங்க. ஸோ ஹோப் பஞ்சாப் வில் கோ ஃபார் பிளே ஆஃப்ஸ். 10 டீமில் 8 டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இஸ் கோயிங் டு பி மிச்சம் இருக்க 2 டீம். அதில் ஒரு டீம் வந்து நான் ரொம்ப ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஹவு தே வில் கோயிங் டு பிளே இன் த ஐபிஎல். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்ருக்கேன். என்னோட டாப் 4 கண்டெண்டர்ஸில் அவங்க இருக்காங்க. போன வருஷம் இதை லைட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த வருஷம் அதெல்லாம் ரிகவர் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து ஆடுவாங்கன்ற ஒரு ஹோப் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ ஒரு யங் பிளேயர்ஸும் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் இருக்காங்க. அவங்க நல்ல ஸ்குவாட் ஃபார்ம் ஆகிருக்கு, நல்ல பிளேயிங் 11. ஸோ எல்லாமே அவங்களில் வந்து சூப்பராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அக்ஷர் பட்டேல் கோயிங் டு லீட் திஸ். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் தட். அவங்க கூட ஆடுறவங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் புதுசாக ஜெர்சி மாற்றிருக்காங்க. மற்றபடி அவங்க டீமில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் தவிர நான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன பண்ணி போகிறாங்க, அவங்க யார் ஆட வைக்க போகிறாங்க, அதே மாதிரி தான் இருக்க தெரியல. எந்த லாஸ்ட் 2 பிளேஸில் முடிப்பாங்கன்னு எனக்கு என் கட் ஃபீலிங் சொல்லுது அவங்க குவாலிஃபைலாம் ஆக மாட்டாங்க.
மேபி தே மே சர்ப்ரைஸ் மீ. ஸோ அதெல்லாம் கிடையாதுடா, நாங்கள் சூப்பராக ஆடுவோம் அப்படின்னு ஷம்மி வேறு திட்டிருக்காரு, இப்படிலாம் சொல்லாதீங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ ரிஷப் பண்ட் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆரம்பிப்போம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்குவாட் வந்து எனக்கு இந்த விஷயம் ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்களோட பிக்ஸ் எல்லாமே. ஸோ நிஷாந்த் கமாரியான ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு செம்ம சான்ஸ் இந்த தடவை இந்த மாதிரி ஸ்டேஜில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரியே வந்து கீழே வந்து சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் 2 பேரும் ஸ்டப்ஸ் அண்ட் மில்லர் 2 பேரும் இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவோட இப்போ பீக்கில் இருக்க ஃபாஸ்ட் பாலர் லுங்கி எங்கிட்ட இருக்காரு. ஸோ ஸ்டார்க் இன்னும் வந்துட்டு இருக்காரு. ஸோ ஸ்டார்க் இருக்காரு. தென் தே ஹாவ் அ 2 இந்தியன்ஸ் சூப்பரான ஸ்பின்னர்ஸ், குல்தீப் யாதவா இருந்தாலும் சரி, அக்ஷர் பட்டேல் இருந்தாலும் சரி. ஸோ தே ஹாவ் விப்ராஜ் நிகம். ஸோ அன்கேப் பிளேயர்ஸ்மே அசுதோஷ் சர்மா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்னா கருண் நாயர், நிதிஷ் ராணா. ஸோ ஐபிஎல் சீசன் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டார் ஸ்டண்டட் ஸ்குவாடாக இருக்குது டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் தட். ஸோ என்னோட பிளேயிங் லெவன் நாளைக்கு எப்படி அமையும், எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஎல் வில் ஓப்பன் வித் நிஷான்கா ஆர் அபிஷேக் போரல். ஸோ இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க ஆடுவாங்க மோஸ்ட்டாக விக்கெட் கீப்பர்னால. 2 பேர் ஆடினா கூட மேபி ஆடலாம், பட் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேரில் ஒருத்தவங்க ஆடுவாங்க. ஸோ இது நிதிஷ் ராணா வெல்கம். ஸோ நிதிஷ் ராணாக்கு அப்புறம் ஸ்டப்ஸ் இருக்கார். ஸ்டப்ஸு அப்புறம் மில்லருக்கு அப்புறம் அஸ்வின் சர்மா வருவார் ஃபினிஷராக. ஸோ அப்புறம் அக்ஷர் பட்டேல் இருக்கார், குல்தீப் யாதவ், அக்யூப் நபிதார். ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவர் ரெட் பாலில் சூப்பராக பண்ணார். ஸோ எப்படி ஒயிட் பாலில் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வந்து அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படின்ற ரொம்ப ஈகராக இருக்குது. நாளைக்கு மேபி அடி வாங்கலாம், லைக் கற்றுக்கலாம். பட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அவர் எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு, விக்கெட்லாம் எடுத்துகிட்டா சூப்பர் ஜாலியாக இருக்கும் நாளைக்கு. ஸோ அதுக்கப்புறமா லிங்கி எங்கிடி வருவார். ஸோ முகேஷ் குமார். ஸோ இப்படி தான் இருக்கும். இம்பேக்ட் பிளேயில் அவங்க விப்ராஜ் நிகம்னா விப்ராஜ் நிகம் ஆட வைக்கலாம், அப்படிலாம் கருண் நாயர் ஆட வைக்கலாம், நடுவில் வந்து பேட்டிங் இது பண்ணேன். ஸோ இப்படி தான் மோஸ்ட்டாக இருக்கும் அவங்க லைனப். மேலே அந்த நிஷாங்கா போகிற 2 பேருமே ஆட வைக்கலாம், இல்லை ஒருத்தர் ஆட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் இருக்கும் அவங்ககிட்ட அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி. நெக்ஸ்ட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் எப்படி அவங்க ஆடுவானுங்க அப்படின்னே தெரியல. நிறைய பேர் வந்து ரொம்ப டாப் ஆர்டர் பிளேயர். இப்போ மிச்சல் மார்க்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. பூரான் மாதிரியான ஒரு செம்ம ஹீட்டர் இருக்கார். பண்ட் மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறதுனா, அவர் ஐபிஎல்ல நல்லா ஆடிட்டு போன சீசன் ரொம்ப ஆஃப் சீசன். ஸோ ஈகராக இருக்கேன் அவர் எப்படி ஆடுவார் அப்படின்னு, அந்த லக்னோ சுற்றி எப்படி ஆடுவார். பட் அதுக்கப்புறம் பார்த்தா தே ஹாவ் தோனி, அப்துல் சமாத். ஸோ இந்த பிளேயர்ஸ்க்கு நடுவில் யார் ஆடுவாங்க அப்படின்னு தெரியல. விரிட்ஸ்கி ஆடுவாரா, அப்படின்னா வந்து ஹசரங்கா வந்துட்டாரா இந்தியாவுக்கு, அவர் விளையாடுவாரா அது தெரில. ஸோ பவுலிங்குமே வந்து மயங்க் யாதவ் ஃபிட்டாக இருக்காரா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுவாரா அப்படின்னு தெரியல. ஷமி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்றதில்ல. சையத் முஸ்தக் ட்ராஃபியில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இப்போ ரஞ்சி ட்ராஃபிலுமே நல்லா விக்கெட்ஸ் இருக்குது அவர்கிட்ட. பட் இந்த ஐபிஎல்ல அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு தெரில. தே ஹாவ் ஆவேஷ் கான். ஸோ ஆவேஷ் கான் இருக்காரு, திக்வேஷ் ரெத்தி இருக்காரு. ஸோ திக்வேஷ் ரெத்தி தான் அவங்க டீமில் சூப்பராக போன சீசன் விளாண்ட ஒரு பவுலர். ஆட்டிடியூட் இருந்தாலுமே சூப்பராக போட்டு விக்கெட்லாம் நல்லா எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்ஷ் அண்ட் மார்க்ரம் வில் ஓப்பன். ஸோ நம்பர் 3, நம்பர் 4 வில் பி பூரான் அண்ட் பண்ட். பேஸ்ட் ஆன் லைக் ஹிட்டர் வேணா பூரான் போகலாம், இல்லை வந்து ஸ்டெபிலைஸ் ஆகணும்னா பண்ட் போய் அங்கே ஸ்டேபிள் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆயுஷ் பதோனிக்கு அப்புறம் அப்துல் சமாத். ஸோ நடுவில் வந்து அந்த ஒரு வாய்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏதோ அந்த வாய்டு இங்கே ஃபீல் ஆகுது. எனக்கு ஏன் இந்த வாய்டு எனக்கு டெல்லி கேபிட்டல் ஃபீல் ஆகுதுன்னா, தே ஹேவ் கருண் நாயர். ஸோ கருண் நாயர் மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க, இல்லை நிஷாங்கா அபிஷேக் போகிற மாதிரி ஒரு ஆள் அப்படி ஆட வைக்கலாம். ஸோ இங்கே யார் ஆட வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கே ஆட வைக்கிறதுக்கே இந்த முகுல் சௌத்ரின்ற மாதிரி ஒரு அன்கேப் பிளேயர். அவர் நல்லா ஆடி இருக்காரு, ட்ரைனிங் செஷனில் சூப்பராக ஆடி இருக்காரு. ஸோ அவரை மாதிரி ஏதாவது ஒரு ஆள் ஆட வைப்பாங்களா, இல்லை ஹர்ஷன் குல்கர்னி அந்த மாதிரி மேபி இந்த மாதிரி அன்கேப் பிளேயர்ஸ் யாரையோ வந்து இன்ட்ரோ கொடுக்கலாம் அவங்க. ஸோ அது இல்லாமல் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஷமி ஆடுவார், திக்வேஷ் ரெத்தி, மயங்க் யாதவ் அப்படின்னா ஆவேஷ் கான் ஆடுவாங்க. ஸோ ஆவேஷ் கான் ஆடி அப்புறம் ஷபாஸ் அகமது ஆடுவார். ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் லெவனாக இருக்கும். போட்டு பார்த்தால வேறு யாருமே கிடைக்கல எனக்கு. அவங்க எதுக்கு இப்படி எடுத்தாலும் தெரியல. நார்க்கே ஆடுவாங்கன்னு தெரியல. இப்போ நார்க்கே ஆடினாங்கன்னா இந்த பிரிட்ஸ்கி மாதிரியான பிளேயர்ஸ் ஆட முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்காங்க. நான் நாளைக்காக தான் ஆட வைப்பேன். ஸோ அவங்க எப்படி ஆட வைக்க போகிறாங்க அப்படின்றது தெரில. ஸோ நாளைக்கு என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து ஐ எம் ஷோர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். டெல்லிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு டெல்லி ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. மேபி லக்னோ கேன் சர்ப்ரைஸ். ஸோ டஃப் ஃபைட் கொடுத்தாலே எனக்கு டெல்லி ஜெயிக்கணுன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. அவங்களோட ஸ்குவாடை அவங்க அமைஞ்சிருக்க விதமாக இருக்கட்டும், இந்த பிளேயர்ஸ் தே ஹேவ் அப்படின்ற விதமாகட்டும், ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தே ஹேவ். ஸோ ரொம்ப ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி நாளைக்கு டெல்லி ஜெயிக்கணும்னு நம்புவோம். ஸோ